அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளிலே, வாழ்க்கை சரிதையிலே நாம் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் பயன்படுத்திய அந்த முறைமையிலே ஒன்றுதான், எல்லோருடனும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய பழக்க வழக்கங்களை, தொடர்பாடுகளை வைத்துக் கொள்வது. மூத்தவர்களோடு அவர்களுக்கு ஏற்றவாறு, வாலிபர்களோடு வாலிப சுபாவத்தை அவர்களே அந்த மனதிலே பதித்தவர்களாக, சிறுவர்களோடு அந்த சிறுவர்களுக்கு ஏற்றவாறு, இப்படித்தான் ஒரு சமூகத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். மிக உன்னதமான ஒரு பண்பு இது. இது இஸ்லாம் உலகத்திலே தானாக மக்களுடைய உள்ளங்களிலே அழகாகவும் கவர்ச்சியாகவும் விளங்குவதற்கு ஒரு பொருத்தப்பாடான ஒரு நிலைப்பாடாக இருந்தது. இதுதான் அந்த உள்ளத்தை வெல்வதற்கான நபியவர்கள் பயன்படுத்திய சாதனம். எல்லோருடனும் ஒரே அமைப்பிலே பழகுவது கிடையாது. ஆளுக்கு ஏற்றவாறு அந்தஸ்தை கொடுத்து அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி, தன்னுடைய ஒரே அந்தஸ்திலே இருந்து கொண்டு நான் நபி, நான் ரசூல் என்ற அந்த நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் ஒவ்வொருவரோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அவருடைய உள்ளத்தை வெல்வதற்கு அதுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டவர்களோடு அவர்களுக்கு ஏற்றவாறு எந்தளவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் வருகின்ற பொழுது அவர்களோடு உரையாடும் பொழுது அவர்களுக்கு முன்னால் செல்ல முன்னால் அணிவதற்கென்று ஒரு ஜுப்பா வைத்திருந்தார்கள். வளமையாக கொடுத்திருக்கின்ற ஆடையோடு போய் அவர்களுக்கு முன்னால் அமர மாட்டார்கள். அப்போ என்ன ஹதீஸுடைய விளக்கம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுன்ஸில அன்னாஸ மனாஸிலஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள், எங்களை கட்டளையிட்டார்கள், ஒவ்வொருவருக்கும் ஏற்ற அந்தஸ்தையும் தரத்தையும் கொடுக்குமாறு. அவர்களுக்கு ஏற்ற அந்தஸ்து, பெரியவர்களுக்கு பெரிய அந்தஸ்து, சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற அந்தஸ்து, வாலிபர்களுக்கு வாலிபம், பெண் சமூகத்துக்கு அதற்கேற்றவாறு அதனுடைய விதிமுறைகளை முறைமைகளை பேணி, வயோதிபர்களோடு அதற்கேற்றவாறு ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அந்த மார்க்க பணியை, பிரச்சாரத்தை, நபித்துவத்தை, தூதை பண்பாடு ரீதியாக முன்வைக்கின்ற பொழுது இதை கையாண்டார்கள். தூதுவர்கள் வந்தால் அவர்களை சந்திப்பதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அமரக்கூடிய மஸ்ஜிதில் இடம், தூதுவர்களுக்கான அந்த தூண் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு முன்னால் போகின்ற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக தான் ஒரு கண்ணியமான முறையில் காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்குரிய ஒரு விசேஷமான ஒரு ஜுப்பாவும் இருந்தது, ஒரு ஆடையும் இருந்தது. அதே போன்று அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய விடயங்களை எப்படி உரையாடி கொள்வது, பேசுவது, எந்த கட்டத்திலே மொழிபெயர்ப்பாளர்களை பயன்படுத்திக் கொள்வது, இப்படியான முறைகளை கையாண்டார்கள். வயோதிபர்களோடு அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய கண்ணியத்தை நடந்து கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே மூமினாக, முஸ்லீமாக மாறிய ஒரு இறை விசுவாசி. அவருடைய ஆழ்மனதில் ஒரு கவலை இருந்தது, என்னுடைய தந்தை அபு குஹாஃபாவும் கலிமாவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக, ஈமான்தாரியாக மாற வேண்டும் என்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நபியோட அடிக்கடி வேண்டிக் கொள்வார்கள், துஆவுக்கு வேண்டிக் கொள்வார்கள், பேசுவார்கள், முயற்சிப்பார்கள். ஒரு நாள் அபூபக்கருடைய தந்தை திடீரென்று இஸ்லாத்தின் பால் அவருடைய மனசு சாய்கிறது. இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறார். வற்புறுத்தல் கிடையாது, இஸ்லாத்தில் யாரையும் வற்புறுத்தி எடுப்பதும் கிடையாது, அது முறையும் கிடையாது, அது குர்ஆனில் அனுமதிக்கப்பட்ட விடயமும் அல்ல. அவர்களாக விரும்பி வரும்பொழுது வரவேற்கின்ற ஒரு பண்பாடு தான் நபியோட காணப்பட்டது. வர தயாராகிறார். அபூபக்கர் சந்தோஷமாக ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வர களிமா சொல்ல தயாராகிவிட்டார் என்று நான் கூட்டிக் கொண்டு வரப்போகிறேன் என்று போகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை மூத்தவர், வயோதிபர், அவர் வீட்டில் இருக்கட்டுமே, நானே அங்கே வருகிறேனே, பாருங்கள், அவர்தான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறார், களிமா சொல்ல போகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வருகிறேன், அவர் மூத்தவர் அல்லவா, மூத்தவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும், இந்த தன்மை இல்லாதவர்கள் எங்களைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஹதீஸ் சொன்னவர்கள் செய்கிறார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், மூத்தவர் தான், என்னுடைய தந்தை என்றாலும் அவர் உங்களிடம் வருவதுதான் சாலச் சிறந்தது, நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன், பரவாயில்லை என்று அவர்கள் அந்த நபியவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தந்தையை வைக்காமல் நபியவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சம்பவம் தொடர்கிறது, கலிமாவை சொல்கிறார், மூமினாக மாறுகிறார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் மதித்தார்கள். எத்தனையோ மூதாட்டிகளுடைய, பெரியவருடைய பொதிகளை சுமந்து சென்ற சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். வயோதிபர்களை கண்டால் அவர்களுக்கு ஓடி சென்று உதவி செய்து கொடுக்கின்ற விடயங்களை கண்டிருக்கிறோம். அதே போன்று வாலிபர்கள், வாலிப சமூகத்தோடு வயோதிபர்களோடு மூத்தவர்களோடு நடக்கின்ற அதே பாணியில், அதே சுபாவத்தில் நடந்து கொள்ள மாட்டார்கள். திருமண வயதை அடைந்த பருவத்தில் இருக்கின்ற வாலிபர்களை கண்டால் பேசி சோமிசாரத்தை விடுக்க, என்னப்பா என்ன திருமணம் முடிக்கலையா, நிக்கா செய்யலையா,
அப்படி கேட்பார்களாம். அந்த அவர்களுடைய அந்த அந்த சுபாவத்திலே. அதே போன்று அந்த வாலிபர்களோடு கண்ணியமானவர்களே பேசுகின்ற பொழுது சில வேளை என்ன நகைச்சுவையாக, ஜோக்காக, சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் வாலிப சமூகத்தோடு. சாபாக சொல்வார்கள், நபியவர்கள் என்னை வாலிப பருவத்தில் கண்ட பொழுது இன்னும் நிக்கா முடிக்கவில்லை என்று கேட்டார்கள். முடிக்கின்ற ஐடியா இருக்குதானே யாரும் சொல்லலை, இன்னும் சரியான பொன் அமையல்ல என்று சொன்னேன். அதுக்கு சொன்ன பொன் அமைந்தவர்கள் சொன்னேன், இன்னும் முடிக்கலையா சொல்ல, பொன் பேச்சுவார்த்தை நடந்து விட்டது. ரபியா அலி அல்லாவுடைய சம்பவம் வருகிறது. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, மகருக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அப்படி அந்த வாலிபருடைய என்ன சுபாவத்தில் இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அந்த சம்பவம் தொடர்ந்து போகிறது. என்றாலும் அந்த சம்பவத்துடைய விடயம் என்ன தெரியுமா, அந்த வாலிபர்களுக்கு எது ஹலாலான ஒரு எந்த துறை அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அந்த துறையிலே, விளையாட்டு துறையிலே நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். மார்க்க வரையறைக்குள் விளையாட்டை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இப்படியான முறையில் தான் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். ஒவ்வொருவருக்கும் உரிய தரத்தை கொடுத்து, மிருதுவான தன்மை, எல்லோருடனும் நெகிழ்வுத்தன்மை, நலிவுத்தன்மை, நளினமான போக்கு. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். அல்லாஹ் சொல்கிறார் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ்வுடைய கிருபையினால், இறைவனின் அருளால் நீங்கள் சமூகத்தோடு மிக மிருதுவாக நளினமாக நடக்கிறீர்கள். எல்லோருடனும் ஒத்துப்போகிறீர்கள். இன்னொரு பாசை, எல்லோருடனும் ஒத்துப்போகிறீர்கள். எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். அன்பானவர்களே, அது ஒரு வகையான பாணி. அதே போன்று கண்ணியமானவர்களே, சிறுவர்களோடு எந்த அளவு சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் செல்கின்ற பொழுது சிறுவர்களை கண்டால், நான் பெரியாள், நான் நபி, நான் ரசூல், எனக்குத்தான் அந்த பிள்ளைகள் சலாம் சொல்ல வேண்டும், கை கட்டி நிற்க வேண்டும், என்னை கௌரவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல், சிறுவர்கள் மர்ர அல 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 சுபியான் ஃபசல்லம் அலைஹிம், சின்ன குழந்தைகளை நபியவர்கள் சிறுவர்களை தாண்டி செல்லும் பொழுது சலாம் சொல்லிவிட்டு போவார்கள். சின்ன பிள்ளைகள் நபியுடைய கையை இரண்டு கரங்களையும் பற்றி பிடித்து அங்குமங்கும் இழுத்து ஓடியாடி விளையாடுவார்களாம். அன்பானவர்களே, சொந்த குழந்தைகளோடு விளையாடுகிறோமா என்று சொந்த பிள்ளைகளோடு ஒரு விளையாட்டொண்டு அவர்களுடைய பாணியில் விளையாடி வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? அல்லது நடக்க ஏன் நேரம் இல்லை? அந்தளவு என்ன பிஸி, அந்தளவு என்ன வேலைப்பளு, சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் கொடுக்க முடியாமல் யாரும் பிள்ளைகள் பாதையில் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதில் உறவுக்கார குழந்தைகளும் இருந்திருப்பார்கள், ஏனையவர்களும் அங்குமிங்கு இழுத்து ஓடியாடி விளையாடுவார்களாம். கண்ணியமானவர்களே, அதே போன்று அபு உமைர் அனஸுடைய சகோதரர் அபு உமைர் என்ற ஒரு சிறிய சஹாபி இருந்தார்கள், சின்னவர். அவர் ஒரு பறவை வளர்த்தார், முறைப்படி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி வளர்த்திருப்பார். கோட்டில் ஒரு செல்ல பறவை, அந்த அடையாளத்தில் வருகிறது கிளி போன்றுதான், சிகப்பு சொண்டுள்ள ஒரு பறவை என்பதாக வருகிறது. ஒரு கிளி என்று வைப்போம், அனுமதிக்கப்பட்ட முறைப்படி. நபி அவர்கள் கண்டு ஆமோதிப்பதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட முறைப்படி சிறிய கூட்டுக்குள் அடைத்து போடாமல் விசாலமாக வளர்த்திருப்பார். அநியாயங்கள் செய்யாமல் நேரத்துக்கு தேடி போட்டு அழகாக வளர்த்திருப்பார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். கவலையோடு இருக்கிறார். என்ன கவலை? அந்த கிளி செத்து விட்டது. சின்ன பிள்ளை தன்னுடைய செல்ல பறவை செத்ததற்காக கவலையோடு இருக்கிறது. என்று ஜனாசா வீடுகளுக்கே ஆறுதல் சொல்ல போகாத நாம், ஜனாசா வீடுகளுக்கு கூட சலாம் கொடுத்து துவா செய்ய, இஸ்திக்பார் செய்ய, ஜனாசாவுக்கான துவா செய்ய, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல, சுகம் விசாரிக்க போகாத அளவுக்கு நமக்கு தடைகள். நாம் அந்தளவு வேலை பளு. பறவை ஒன்று செத்ததற்காக வேண்டி அந்த சிறுவனுடைய மனதில் இருக்கின்ற அந்த மனக்கவலையை போக்குகிறார்கள். என்ன? அபா உமைர் மா ஃபால நுகைர், அபு உமைரே, உங்களோட அந்த அந்த நுகைர், அந்த பறவையுடைய பேர், அந்த பறவைக்கு என்ன நடந்துச்சு? நீங்கள் வளர்த்த அந்த உதாரணமாக கிளிக்கு என்ன நடந்துச்சு? அந்த சிறுவர் கதையை சொல்கிறார். இப்படித்தான், யார் சொல்ல, இப்படித்தான் செத்தது. பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை வளர்த்த செல்ல பறவை செத்ததற்காக இந்த பிள்ளை கவலையோடு இருக்கிறது. அந்த பிள்ளையை மகிழ்வூட்டுகிறார்கள், அந்த பிள்ளைக்கு மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். அந்த பிள்ளையுடைய சுபாவத்துக்கு அப்படியே தன்னுடைய அந்தஸ்தை மறந்து நபியவர்கள் சிறுவர் போன்று அவருடைய பாணியிலே உரையாடுகிறார்கள். அவருக்கு பின்னால் அந்த கவலைகளிலிருந்து வெளிவருகிறார், தான் வளர்த்த பறவை செத்த அந்த துக்கத்திலிருந்து. அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹுசன் பேர குழந்தைகள் உட்பட எத்தனையோ பிள்ளைகள் நடந்திருக்கிறது. தொழும் பொழுது, சில வேளை தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சுஜூது நீண்டு செல்லும். நபி அவருடைய சஹாபாக்களை இப்போ என்ன வகி இறங்குகிறது போன்றிருக்கிறது, சுஜூதில் ஏதாவது வகி இறங்குதா இருக்கும், அல்லது ஏதாவது நபியவர்களுக்கு அசம்பாவிதங்கள் நடந்து விட்டதுன்னு சஹாபாக்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள். சுஜூது நீள்கிறது, வளமைக்கு மாற்றமாக நீண்ட சுஜூதுடைய தொழுகை வேறு, வளமையான 5 நேர தொழுகை நடத்தும். அப்போ சஹாபாக்கள் தொழுது முடித்தவுடன் கேட்பார்கள், யாரும் சொல்லலாம், சுஜூதை கொஞ்சம் நீட்டு, இத்தனை ரக்காத்தில் இத்தனை சுஜூத் நீண்டதே சொல்வார்கள். என்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் அல்லது ஹுசைன் மாறி மாறி நடந்திருக்கிறது. என்னுடைய மேல் முதுகில் ஏறி விளையாடி கொண்டிருந்தார். சுஜூத் செய்யும் பொழுது பிள்ளைகள் விளையாடி பைக் ஓட்டுவது போன்று, குதிரை ஓட்டுவது போன்று சொல்லி ஏறுவார்களே, தொழும் பொழுது என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தொலை விடுறான் இல்லை,
ஃபாத்திமா எல்லாம் கூப்பிட்டு மகள் என்ன மகன் தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணுறான், நாம் அப்படி தான் சொல்லுவோம், என்ன பிள்ளைய உலகுலை அனுப்பியிருக்கிறாய். தொழுவிக்கின்ற இமாம் நபி அவருடைய முதுகில ஏறி பேரக்குழந்தை விளையாடுகிறது, அந்த பேரக்குழந்தை தானாக இறங்கும் வரைக்கும் சுஜூதை நீட்டினேன். எப்படிப்பட்ட அந்த சிறுவர்களுடைய உணர்வை புரிந்த ஒரு நடைமுறை. அன்பானவர்களே, தக்பீர் கட்டும் பொழுது பேரக்குழந்தையை தூக்கி கொண்டு தக்பீர்களை தூக்கி கொண்டு அப்படியே தொழுவார்கள். ருக்கு சுஜூதுக்கு போகும்பொழுது பக்கத்தில் மெதுவாக வைத்துவிட்டு தொழுகை நடத்துவார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. அதே போன்று ஹசனுடைய பேரக்குழந்தை ஏனைய பேரக்குழந்தையுடைய கை இரண்டையும் பிடித்து அவர்களை தன்னுடைய கால் பாதத்திலே நிற்க வைத்து ஒரு எக்ஸசைஸ் செய்வது போன்று எப்படி ஒரு காலை ஆட்டி ஆட்டி விளையாடுவான்னு வந்திருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் நபி அவர்கள் முழு சமூகத்தையும் உள்ளத்தை வென்று சம்பாதித்த நடைமுறை. எல்லோருடனும் அதுக்கு ஏற்றவாறு. ஒரு மூதாட்டி வந்தார், தனித்தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியோடு சம்பந்தப்பட்ட நபியோடைய நகைச்சுவை பகுதிகள். ஆகுமான முறையில் யாரையும் கேவலப்படுத்தாமல் மனமுடையாமல் எப்படி ஒரு 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 ஜோக்காக ஒரு பொழுதுபோக்காக மக்களை அனுமதிக்கப்பட்ட முறைப்படி சந்தோஷப்படுத்தினார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. பெரிதொரு சந்தர்ப்பத்திலே அந்த தலைப்பிலே நான் பேசுகிறேன். அதில் ஒரு நிகழ்வு, ஒரு மூதாட்டி வந்தார். யார் சொல்லா? வயசாளி பொம்பளை. யார் சொல்லா? சொர்க்கம் போகிறதுக்கு துவா கேளுங்களே, நான் சொர்க்கம் போகணும் சொன்ன நபி சொல்லாத. அந்த பாருங்கள், அந்த 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 தாயோடு சுவாரஸ்யமாக இந்த வயசாளிகள் மூதாட்டிகள் நம்முடைய பாணியை சொல்ல அந்த கிளவியெல்லாம் சொர்க்கம் போகிற இல்லைன்னு சொன்னார்கள். கிளவியெல்லாம் சொர்க்கம் போவேலா. அந்த மூதாட்டி அப்படியே பயந்து அழுது கொண்டு போகிறார். உடனே கூப்பிட்டு, தாய் இங்கே வாங்க, இங்கே வாருங்கள். வயோதிப பெண் மூதாட்டி அந்த வயோதிபத்தோடு சொர்க்கம் போக மாட்டார், குமராக போவார். சொன்னவுடன் சிரித்து கொண்டு போகிறார். அப்படி கண்ணியமான ஒவ்வொருவரையும் உள்ளத்தை வெல்கின்ற ஒரு ஒரு அன்பான ஒரு கனிவான நளினமான ஒரு பண்புள்ள நடைமுறை தான் இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை கிட்டத்தட்ட 23 வருட காலத்திலே 1.25 லட்சம் புனிதர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழையடி வாழையாக இன்றும் இஸ்லாம் உலகத்தில் வாழ்கிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரோடும் அழகான முறையில் அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய நடைமுறையை மாற்றி நடந்து கொண்டதுதான் என்ற சிந்தனை உள்ளத்திலே பதிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் உரிய அந்தஸ்தை தரத்தை கொடுத்து ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் வெல்லக்கூடிய விசால மனப்பான்மையை நமக்கும் நசீபாக்குவானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.